தாவேக்கா 2வது மாநாட்டிற்கு இவ்வளவு தொண்டர்கள் வந்திருப்பது எனக்காக நினைக்கிறீங்களா நண்பர்களே? கண்டிப்பாக எனக்காக தான். ஆனா ஒரு 4 பேரை தவிர. நீங்க நினைக்கலாம் நாகார்ஜுனாவா, எது 4 பேர்? அந்த 4 பேர் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படியே அங்க பின்னாடி திரும்பி பாருங்கன்னா அங்க இருக்க எல்லா டிவி சேனலும் நம்மளதான் லைவா ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 4 பேர் மட்டும் பாருங்க நண்பா, உங்களவே கவர் பண்ணிட்டு இருக்காங்க வளைச்சு. எவ்வளவு நேரம் நான் பேசி இருக்கதெல்லாம் அவன் கவர் பண்ணாம உங்களவே வளைச்சு கவர் பண்ணிட்டு இருக்கானா, அது எதுக்கு நினைக்கிறீங்க நண்பா? டிவிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னு கவர் பண்ணிட்டு இருக்காங்க தலைவா. அதுதான் இல்ல தலைவா, கூட்டத்துல எவனாவது செத்து இருக்கானா மயக்கம் போட்டுக்கானான்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க நண்பா. ஐயோ என்னையா தலைவா சொல்ற? சார் மாட்டிக்கிட்டோம் சார், என்ன சார் பண்றது? ஆமா நண்பா, இப்ப நீங்க மயக்கம் போட்டீங்கன்னா டக்குன்னு பிரேக்கிங் நியூஸ்ல நீங்க தான் வருவீங்க. என்ன போடுவாங்கன்னா, தாவைக்கா மாநாட்டில் போதுமான வசதி இல்லாத தொண்டர்கள் அனைவரும் மயக்கம் போடுகிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டுருவாங்க நண்பா. பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு நம்மள முடிச்சு விடுறதுக்காகவே 4 பேர் வந்திருப்பாங்க நண்பா. அதனால நம்ம தான் கவனமா இருக்கணும். நீங்க பத்திரமா இருந்தா நான் பத்திரமா இருப்பேன் நண்பா. வீட்டுக்கு போறப்ப எல்லாரும் கவனமா போங்க நண்பா. நீங்க பைக்ல போயிட்டு இருக்கப்ப அந்த கேமராமேன் உங்க பின்னாடியே தான் நண்பா வருவாங்க. நீங்க விழுகிறீங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே வருவாங்க நண்பா. நீங்க விழுந்தா கண்டிப்பா பிரேக்கிங் நியூஸ்ல தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்கள் வீட்டுக்கு போகும்போது விஜய் தான் காரணம் அப்படின்னு போட்டுருவாங்க நண்பா. ரொம்ப கவனமா இருங்க நண்பா. பார்த்து சேஃபா வீட்டுக்கு போங்க. அந்த 4 கேமராமேன்களும் நல்லபடியா வீட்டுக்கு போங்க. எங்களை கவர் பண்றேன்ற பேர்ல நீங்க எங்கிட்டாவது போயிடாதீங்க. அப்புறம் இவங்க என்னையதான் நண்பா சொல்லுவாங்க, தாவேகா மாநாட்டிற்கு வந்த பத்திரிகையாளர்கள் கீழே விழுந்து ஒரு படுகாயம் விஜய் தான் காரணம் அப்படின்னு போட்டுருவாங்க நண்பா.